தீதான் வீரத் தெய்வம், தீதான் ஞாயிறு, தீயின் இயல்பே ஒளி, தீ எரிக. அதனிடத்தே நெய் பொழிகின்றோம், தீ எரிக. அதனிடத்தே தசை பொழிகின்றோம், தீ எரிக. அதனிடத்தே செந்நீர் பொழிகின்றோம், தீ எரிக. அதற்கு வேள்வி செய்கின்றோம், தீ எரிக. அறத்தீ, அறிவுத்தீ, உயிர்த்தீ, விரதத்தீ, வேள்வித்தீ, சினத்தீ, பகைமைத்தீ, கொடுமைத்தீ, இவை அனைத்தையும் தொழுகின்றோம். இவற்றை காக்கின்றோம், இவற்றை ஆளுகின்றோம். தீயே, நீ எமது உயிரின் தோழன், உன்னை வாழ்த்துகின்றோம். நின்னைப் போல எமது உயிர் 100 ஆண்டு வெம்மையும் சுடரும் தருக. தீயே, நின்னைப் போல எமது உள்ளம் சுடர்விடுக. தீயே, நின்னைப் போல எமது அறிவு கனலுக. சில நாட்களுக்கு முன் ஓர் ஊரில் ஒரு கழுதையும் அதன் அன்பு குட்டியும் வசித்து வந்தன. ஒரு நாள் மாலை புரொஃபசர் நாராயணசுவாமி கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். மாமா, இந்த கழுதைக்குட்டி எப்படி வந்தது தெரியுமா? தெரியாத ராஜா, நீ சொல்லு. மத்தியானம் நானு, சாமா, நந்து எல்லாரும் மைதானத்துல விளையாடினோமா, அப்போ ஒரு கழுதை வந்தது. அப்புறம் அதோட வால்ல டின்ன கட்டி எல்லாரும் மிரட்டினாலா, கழுதை வேகமா ஓடிச்சு. நந்து அது பின்னாலேயே போய் அடிச்சான். கழுதை அவனை உதைச்சது. நந்துவுக்கு பலமா காயம் பட்டு ரத்தம் வந்தது. அப்புறமா எல்லாருமா சேர்ந்து அந்த கழுதைய விரட்டி அடிச்சு கொண்டுட்டான் மாமா. மாமா, இந்த கழுதை குட்டிக்கு அம்மா இல்ல மாமா, பாவம் மாமா. ராஜா, இங்க வாடா. வந்துட்டேம்மா.
தண்ணி வேணுமாடா? கொஞ்சம் இரு. சாப்பிடுறா, சாப்பிடு, சாப்பிடுறா. அப்படி அப்படி தண்ணி சாப்பிடுறியாடா? தண்ணி சாப்பிடுறியா? சாப்பிடுறா, சாப்பிடு. பேப்பர் சாப்பிடுறியாடா? சாப்பிடு, பேப்பர் சாப்பிடு. பேப்பர் சாப்பிடு, நல்ல பையன். பேப்பர் சாப்பிடு. நீ கொஞ்சம் அதிகமா பால் வேணும்பா. ஒரு 250 கொடு. ஏன்பா கழுகு குட்டி பசும்பால் சாப்பிடுமா? நமக்கு தெரியாது சார். முனியம்மா பாலை வச்சுட்டீங்க வாம்மா. இதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணுமா? ஐய இது என்ன சாமி கைதியா? பிணையில் போட்டு கொஞ்சம் கழுவிடுமா. அதெல்லாம் முடியாது சாமி. இந்த மாசத்துல இருந்து 5 ரூபாய் அதிகமா போட்டு தரணும். 10 ரூபாய் கொடுத்தா கூட முடியாது சாமி. இது என்னடி அம்மா அக்கிரமாக்கியது?
ஐயரு வீட்டுல கைதை வளர்க்கிறாரு. யாராச்சும் கைதைய போய் வளர்ப்பாங்களே? இந்த ஐயருக்கு புத்தி ஏண்டா இப்படி போதோ தெரியல. புஸ்தகம் படிச்சவர் கடைசியில கைதைய புடிச்சுக்கின்னு அழுகுறார. கேக்குறவங்க சிரிப்பா சிரிக்க மாட்டாங்களா? பணக்காரங்க நாய் வளர்ப்பாங்க, பாப்பாரங்க பசு வளர்ப்பாங்க. இந்த ஐயர் என்னடான்னா கைதைய கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கின்னு நிக்கிறார. கேக்குறவங்க பேச்சா பேச மாட்டாங்க. ஐயருக்கு புத்தி இப்படி பூடிச்ச கழுதைய கொண்டாந்து வச்சுக்கணும். ஐயய்ய கருமும் கரும். காலாகாலத்துல கண்ணாலம் பண்ணிக்கின்னு இருந்தாருன்னா இப்படி கைதைய கட்டிக்கின்னு கிடப்பாரா? இது என்னமோ உலகத்துக்கு அழுவு காலம்தான். Hello, Professor. Hi. I heard that you are keeping a donkey with you. Yes. I brought a book for you. Balthasar. Have you read it? Have you seen the film? அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் கிழிச்சு போடு. Professor Narayanaswamy, I want to talk to you something about your donkey. You know about my donkey, Father? Why only me? The whole college is talking about it. Have you not seen the posters put up by the students all over the college? It's bad for our discipline. And you are becoming joke for the students. Well, Father, let the young boys have some fun. What if at my expense? See, Mr. Narayanaswamy, you are the senior most
professor here, and this is demoralizing our institution. And please do something. Father, this is a very personal matter as far as I am concerned. But if it is demoralizing to our institution, please give me 2 days leave. I shall take the donkey to my village, to my home, and leave it there. Thank you, Mr. Professor. வாடா சின்ன, அவசியமா நான் இந்த வேலையை ராஜினாமா செஞ்சிருவேன். Are you really serious? ஆமா. என்ன இப்படி அவசரப்பட்டு முடிவு செய்துட்டீங்க? நான் கைதியை வளர்க்கறதுனால இந்த காலேஜோட டிசிப்ளினே கெட்டு போச்சுன்னு சொன்னா I don't subscribe to such discipline. You must compromise. கழுத கழுத. இப்படி வாடா சின்னவா. நல்ல பையன். You are in the panel. அடுத்த வருஷம் பிரின்சிபால் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்ல சான்ஸ். சார், இதை விட பெரிய கூட கிடைக்கலப்பா. கிடைக்கல சார். சின்னனுக்கு சௌகரியமா இருக்குமாப்பா? இருக்கு சார். இதுல டிக்கெட் பர்மிஷன் இருக்கு சார். தேங்க்யூ. கிருஷ்ணா, ப்ளீஸ் இந்த சின்னான இந்த கூடல போட்டு கொஞ்சம் மூடிடுப்பா. சின்னானுக்கு இந்த கூட சௌகரியமாகவே இல்லப்பா. போற வழியில நான் கூடிய மாத்தித்தான் ஆகணும். ஓ ஓ ஓ ஓ ஓ சின்னா, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நல்ல பையன் சின்னா. So, Mr. Ramdas, goodbye. You are a very difficult man. Not at all. I am as simple as my chinnan. கிருஷ்ணா, ப்ளீஸ் இது கொஞ்சம் டாக்ஸி வரல எடுத்துட்டு போறது கொஞ்சம் உதவி செய்ய. நானே கொண்டு வைக்கிறேன் சார். கூடையில் என்னங்க, கோழி குஞ்சா? இல்ல. ஆட்டுக்குட்டிங்களா? இல்ல. என்னங்க? கழுதைக்குட்டி. கழுதைக்குட்டியா? ஐயோ, கழுதைக்குட்டிய பஸ்ல எப்படிங்க கொண்டுட்டு வந்தீங்க? தயவுசெய்து அந்த கண்டக்டர் கேக்குறீங்களா? யோ கண்டக்ட், இது மனுஷன் போற பஸ்ஸா இல்ல கழுதை போற பஸ்ஸா? முதலாளி எடுத்துட்டு போக சொன்னாரியா?
என்ன நானு ஊர்ல இருந்து வரியா? வந்துட்டே இருக்க. முருகா, அந்த கூடைய பத்திரமா இறக்கி வச்சிரு. என்ன அம்மா? யாரப்பா? நானும் வா வா வா. என்னப்பா கடுதாசு கூட போடாம வந்திருக்கியே? எப்படி நீ இப்படிமா இருக்க? எனக்கு என்னப்பா, நன்னாத்தான் இருக்கேன். நீதான் இழைச்சி கருத்து போய் நன்னாவே இல்ல உடம்பு. உன்னை கவனிச்சுக்க யாரப்பா இருக்கா? வா வா, நீ இப்படி வா. நானும் காபி சாப்பிடுறியாப்பா? இப்ப வேண்டாம்மா. காபி வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், எதுவுமே வேண்டாங்கிறியே. இப்படி ஒரு பிள்ளையா நீ? சரிம்மா, போய் கொண்ட போ. வழக்கம் போல குடிச்சுக்கோப்பா. நானும் வழக்கம் போல அம்மா, அந்த ஊம பெண் எங்கம்மா? டேய், கூடையில மாமா மாம்பழம் வாங்கி வந்திருப்பாருடா. மாமா வரத்துக்குள்ள ஆளுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துட்டு ஓடிடலாமா? டேய், நான் தான்டா பெரியவன். கூடையில எந்த பழம் இருக்குன்னு நான் பாக்குறேன். டேய், கூடையில மாம்பழம் இல்லடா, கழுத குட்டி. நிஜமாதான் கழுதியா? என்ன நானும் பார்த்தேளா? நம்ம அத்து வாசல்ல ஒரு கழுதியை கொண்டு வந்து கட்டியிருக்கானே. அப்படியாடி? அவனும் படிச்சவன் தாண்டி. தான் என்ன செய்யறோன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? முதல்ல அவன் சாப்பிட்டோம். இத பத்தி சாவகாசமா அப்புறமா அவன்கிட்ட பேசுறேன். இந்த கழுத குட்டி எங்கிட்ட எப்படி வந்து சேர்ந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. அது ஒரு பெரிய கதை. சொல்லுப்பா, சொல்லு. ஒரு நாள் சாயந்தரம் நான் காலேஜில இருந்து என் வீட்டுக்கு வந்தப்போ இந்த கழுத குட்டி என் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தது. இந்த கழுத குட்டியோட தாயை அக்கம் பக்கத்துல யாரோ அடிச்சு கொன்னுட்டான்னுட்டு அடுத்த பையன் ஓடோடி வந்து சொன்னான். அடடா, ஐயோ பாவம். அப்புறம் நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன்ப்பா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. கொஞ்சமா கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் போறண்டி. போறோமா? என் மனசுல என்ன தோணித்து தெரியுமாப்பா? நம்ம அழைக்காம ஒரு ஜீவராசி நம்முடைய ஆதரவு தேடி வந்திருக்கு. அத வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எனக்கு மனசு இருக்குல்லப்பா.
ஊர்ல என் வீட்டுல வச்சுக்கிறதுக்கும் வசதி இல்ல. அது நம்மாத்திலே. நீ சொல்றதுதான் சரிதான்டா. அதுக்காக ஆத்துக்குள்ள எப்படிதான் வச்சுக்கிறது? ஆத்துலனா புழக்கடையில மூலையில எங்கேயோ இருந்துட்டு போறதுப்பா. அந்த ஊம் பொண்ணு உமா இருக்காள, அதை கவனிச்சுக்கிறதுக்கு அவகிட்ட ஏற்பாடு செஞ்சுடுறேன். எனக்காக தயவு செய்து நீங்க செய்யணும்பா. நானும் உடம்ப பாத்துக்கோடா, இலைய பார்த்து சாப்பிடு. எல்லாம் அவன் பண்ணின கர்மம் சுவாமி. அது பாருமே, ஒரு பிராமணன் நல்ல கடை ஓடுறான். அர்ச்சகர்வாள், இதெல்லாம் ஏதோ அனர்த்தத்துக்கு தான். பெரிய ப்ரொஃபஸரா, கழுத ப்ரொஃபசர். அனந்தராமையர் போன ஜென்மத்துல செஞ்ச பாவமோ என்னமோ இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு பிள்ளை பெற்றிருக்காருன்னு. அனந்தராமர் சொல்லியும் குத்தம் இல்ல. அவர் பரம சாது, பாவம். தப்பி தவறி ஏதாவது கேட்டா எல்லாம் எனக்கு தெரியும்பா. ரொம்ப படிச்சிருக்கானோ இல்லையோ? ஈஸ்வரன் இருக்கான், அவன் பார்த்துப்பான்.
காலக்காத்தால குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தேன். சபேசம் கோபமா வந்து கத்துன்னு கத்தினான். அனந்தராமையர், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இப்படி விவசாய கட்ட காரியத்தை பண்றல உம்மாத்து கழுதி இஷ்டத்துக்கு விட்டுட்டு அது பண்ற அட்டகாசத்தை தாங்க முடியல. செத்த முன்னே வயசான அம்மா குளத்துக்கு போயிருக்கா. குளத்துல இருந்து திரும்பி தேமேன் வந்து நின்ற அம்மா மேல உம்ம திமிர் பிடிச்ச கழுத வேணும்னு மோதி இருக்கு. அனந்தராமையர் பையன் மெட்ராஸ்ல இருந்து ஒரு கழுதை ஓட்டிட்டு வந்திருக்கானே, பாத்தீரா? அம்மா பாவம் சொபக்கடியில் விழுந்துட்டு உடம்பெல்லாம் காயம் பட்டுடுத்து. அனாவசிய வைத்திய செலவு வேற. இதுக்கு என்ன உத்தரவு சொல்ல போறேன்? அந்த கழுதையை துரத்தாம விட போறதில்லை. அசத்துக்களா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இந்த அனந்தராமன் ஆத்து கழுத பண்ற அக்கிரமத்தை பார்த்தேல, என் வயசான அம்மா கீழே வந்து கால பலமா அடிபட்டு. இதுக்கு அவர் என்ன சொல்ல போறார்? ஒரு நாள் மத்தியானம் நன்னா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். சேஷு பிள்ளை சுந்தரம் தலைமாட்டில் வந்து நின்னுட்டு ஓன்னு சத்தம் போட்டான்டா. உங்க மனசுல என்ன வேலை நினைச்சு நிக்குது? இது என்ன அக்கறை அரமல்ல வந்தாண்டாவியா? உங்க செல்லக்காரர் என்ன பண்ணுது தெரியுமா? ஆத்துல நவகிரகமா நடந்துட்டு இருக்கு. इंद्राय नमः यमाय नमः निरुताय नमः वरुणाय नमः वायवे नमः सोमाय नमः ईशानाय नमः अग्नये नमः संस्तोपचारान् समर्पयामि। ओम सप्तते अग्रे समित सप्तजिह्वा सप्तर्ष सप्तधाव प्रियाणि सप्तहोत्रा सप्तधात्वा युजन्ति सप्तयोनिरापणस्य विदेन स्वाहा। अग्नये सप्त
ஒரு நாள் சாயந்தரம் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். எதிராத்து மணியும் சீனு வந்து கண்ணா அப்படின்னான்னு சத்தம் போட்டான். அனந்தாமியர், இதைய வளர்க்க வேண்டிய பிராமணன் கழுதையை வளர்த்து ஏழை கழுத்தை அறுக்கிறேன். பெறத்தையாருக்கு கஷ்டம் கொடுக்காம கழுதையை வளர்க்கறது எப்படின்னு ஒரு வண்ணான போய் கேளும், அவன் சொல்லுவான். இருந்து இருந்து என் பொண்ணு அலமேலுவை பாக்குறதுக்கு ஒரு பையன் வந்தான். ஆத்து கூடத்துல பிள்ளையாத்தவா அலமேலுவை பெண் பார்த்துட்டு இருக்கா. மாப்பிள்ளைக்கு அலமேலுவை பிடிச்சிருந்தது. அந்த சமயம் பார்த்து நீர் கட்டின்ற அழக தடி கழுத கூடத்துக்கு வந்து மாப்பிள்ளை மேல மோதி அமக்களம் பண்ணிவிடுத்து. அவளை வேணும்னே அவமானப்படுத்திட்டு தான் நினைச்சுட்டு கோச்சுட்டு போயிட்டா. ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். கோடியாத்து சுப்பு ஓட்டமா ஓடி வந்து ஏகமா இறஞ்சி கத்தினான். ஓய் அனந்தராமன்,
எனக்கு பத்திண்டு எரியுது. உம்மை கழுத பண்ண அக்கிரமத்தை கேட்டேடா. இன்னைக்கு என் தோப்பனார் சிராத்தம். ஏண்டா நானும் இன்னைக்கு உன் பேர்ல அர்ச்சனை சொல்லியிருந்தேனே, ஏண்டா கோயிலுக்கு வரல? இல்லப்பா, இந்த சின்ன காணாம போயிட்டான். நானும் இந்த உமா பொண்ணு அவனை தேடி வரதுக்குள்ள லேட்டா போயிடுச்சுப்பா. நான் காணாம போனோம். சரி சரி வா, நாம போலாம். வெங்குட்டு வந்திருக்கான்பா. தீர்காயுசா இருப்பா. தீர்காயுசா. வாமா. என்ன நானும் எப்ப வந்த? என்னடா வெங்குட்டு தொப்பையெல்லாம் போட்டு இருக்க? டென்னிஸ் விளையாடலாம் விட்டுட்டியா? நான் இருக்கிற காட்டு பிரதேசத்துல கேம்ஸுக்கு சான்ஸே கிடையாது. அப்புறம் டென்னிஸ் எங்க டென்னிஸ்? அது போட்டோம். அண்ணா, நீ நிறைய புக்ஸ் வாங்குவியே, எனக்கு ஏதாவது வாங்கி இருக்கியா? 4-5 கொடுத்துருக்கேன்டா. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுக்க. சரிண்ணா. ஏண்டா இந்த பக்கம் மாத்திர வரேன்னு சொன்னி என்ன ஆச்சு? டிரான்ஸ்பர் ஆயிடுதா? நான் லெட்டர் போட்டேன், வரல? வரவே இல்லையாடா? ஏண்டா நீ எப்ப லெட்டர் போட்ட? நான் போன வாரமே போட்டேன்னா. அப்பன்னா இன்னைக்கு வந்துருப்பா. அவன் முதல்ல வந்துட்டா பாருங்க. ஏண்டிமா, ஸ்நானம் பண்ணிட்டுதான் இருக்கியா இன்னும்? ஆமாம்மா. அடியே, என்னன்னா? இங்க வாயேன். என்ன? இங்க பாரு. இதான் நானும் அண்ணா கொண்ட கழுதை. கழுத மூச்சா நல்ல யோகம்டி. இனிமே நீ இங்கேயே படிக்க போட்டு பாடு. அதான் தினமும் உங்க மூஞ்சில முடிச்சுட்டு இருக்கனே, போறாதா? குடத்து வாயை கட்ட முடியும், ஊர் வாயை கட்ட முடியுமா? ஊர் அண்ணா பத்தி மட்டுமா பேசுறது? இந்த ஆத்து பத்தி எல்லாம் பேச
நீயே பேசுறீங்க? என்ன சொன்னேன்? நான் இதை பத்தி பேசுறேன். குடத்தங்கரையில பங்காளி மாமி வம்பா இருந்துருக்கா. அப்பா பேரை சொல்லி மூக்கு வெளுத்த பேரு தான் வாசத்துக்கு வந்திருக்கு. மூக்கு வெடுக்காதுங்க வாசல் இருக்கு சொல்றதானே? இங்க வந்து ஏன் பேசுற? என்ன பசுமாட்டியா வாங்கி கட்டி இருக்கு? எத்தனை படி பால் கறக்குறதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஏண்டி படபடான்னு கத்துற? நான் படபட கத்தலைன்னா முடிவா சொல்றேன். இங்க பாருங்க, ஒண்ணு இந்த ஆத்துல அந்த கழுத இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நீங்களும் வாசி, உங்க அண்ணாவும் வாசி. ஏன் மாறாத நீ ஆசைப்படுற? நான் கழுதிய வீட்டுல இருந்து வெளியில கூட்டு போடுறேன், அவ்வளவுதானே? அதான் அண்ணா சொல்லிட்டானே, இன்னும் ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? நமக்கு குழந்தை இல்லைன்னு எவ்வளவு ஆதங்கமா இருக்கு. அண்ணா கல்யாணமே பண்ணிக்கல, வாயிலா ஜீவனை ஆசையோட வளர்க்கறான். நாம ஏண்டி குறுக்க நிக்கணும்? அதுக்காக ஒரு கழுதையா வளர்க்கணும்? வாயிலா ஜீவன் எதா இருந்தா என்ன? எங்க அப்பா காதல விழுந்தா என்ன நினைப்பார்? இத பாரு, நாம இருக்க போறதோ 4 நாள். இதெல்லாம் பெருசு பண்ணாத.
சின்ன எங்க என்னாச்சு? யாரு? பூஜாரியா? ஓ, அந்த பூஜாரியா? அப்புறம்
சின்ன எங்க? வண்ணாந்துறையிலயா? உனக்கு தெரியுமா? சரி வா போலாம். நான் ஊருக்கு போயிட்டு அப்புறம் வரேன். ராசாத்தி, என் மவளே, நீதான் ஊமை. உனக்கு பிறக்கிறதாவது பேசி கேட்கணும்னு மனசு ஆசைப்பட்டுச்சு. ஒரு ஆத்தாலும் பிள்ளைய பாத்துக்கலையே. பச்சை பிள்ளைய பொசுக்குன்னு எடுத்துக்க சாமிக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ. பிள்ளைய அவரோட கோவிலையே போட்டுக்கிட்டு வாரடி. சிவசிவா, அபச்சாரம் அபச்சாரம். ஈஸ்வரா, யாராவது ஓடி வாங்களே. தெய்வத்தோட சன்னிதானத்தில் அபச்சாரம் நடந்துருச்சு. என்ன குத்தமோ ஏதோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முதல்ல கழுத, இப்ப சிசுவோட சவம். இன்னும் என்னென்ன நடக்க போறதோ. சீனிவாசையர், சபேசண்ணா, சுகுசாமி, எல்லாரும் சீக்கிரமா வாங்களே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த அக்கிரமத்தை நான் என்னன்னு சொல்றது? என்ன சுவாமி, எனக்கு ஒண்ணும் புரியலன்னா. அப்படி பதறே? என்ன கழுத வருமா? சொல்றதுக்கு வாயே வரல. நம்ம கோவில் வாசல்ல ஒரு சிசுவோட சவம் தான் கிடக்கிறது. அபச்சாரம் அபச்சாரம். சவத்தை தொட்டுட்டேடா, ஸ்நானம் பண்ணிட்டேடா. எங்க சுவாமி ஸ்நானம் பண்றது? எனக்கு ஒண்ணுமே ஓடல. நேரம் ஆத்து கூட போகாம பதறி போய் இங்க என்ன நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். சரி சரி, வாரும் போய் பார்க்கலாம். ராத்திரி யாருக்கோ குழந்தை பிறந்து செத்து போயிருக்கணும். அவதான் இங்க கொண்டு போட்டிருப்பா. இந்த ஊர்ல நேற்று ராத்திரி யாருக்காவது பிரசவம் ஏற்பட்டிருக்கா? அந்த ஊமை பொண்ணுதான் தப்பு பண்ணிட்டு கர்ப்பமா இருந்தா. அப்போ அந்த ஊமை பொண்ணு தான் பிரசவிச்சிருக்கணும். போய் சுந்தரம், நீர் ஓடி போய் அந்த பொண்ணோட தாயார கையோட அழைச்சிட்டு வரும். அந்த கிழவியை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும்.
பொண்ணோட குழந்தை சவத்தை ஏன் கோபுரவாசம் முன்னால் கொண்டு வந்து போட்ட? சாமி, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. யாராச்சும் பணத்தை கொண்டாந்து கோவில் வாசல போடுவாங்களா? இந்த கழுதைதான் செஞ்சிருக்க சாமி. வா ஆமா, கழுவிய கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். ஏ கழுவி, மறைக்காம நட்சத்திர சொல்லு. கோபுர வாசல்ல இந்த குழந்தை சவத்தை கழுதையா கொண்டு வந்து போட்டது நான் நம்பல. நீ போய் சொல்ற. நீதான் இந்த காரியம் செஞ்சிருக்கணும். சாமி, மாரியாத்தியா சாட்சியா சொல்றேனுங்க. அது நான் செய்யலீங்க. அந்த கழுதைதான் செஞ்சிருக்கும். ராத்திரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னமோன்னு இருந்துட்டேன். காலையில பார்த்தேன், குழந்தையும் காணோம், கழுதையும் காணோம். எங்கெல்லாமோ தேடி பார்த்தேங்க, கிடைக்கலீங்க. இவர் வந்து கூட்டியாண்டாரு. அப்பதான் தெரியும், சத்தியமா கழுதைதாங்க செஞ்சுது. சீனிவாசையர், இதை நான் நம்புறேன். சரி சரி, நீ போ கழுவி. இந்த கழுத அக்ரஹாரத்தை வந்ததிலிருந்து ஒரே தொல்லையா போச்சு. நம்ம மாத்தெல்லாம் வந்து பண்ண அட்டகாசம் போறாதுன்னு இப்ப கோயில என்ன தீட்டு பண்ணி கொடுத்து. கழுதை தொந்தரவால நம்ம நிம்மதியா போயிடுச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே தீரணும். இதால நம்ம பிராணனே போறது. இதை இப்படியே விடப்படாது. வாஸ்தவம் தான். ஊரை விட்டு துரத்தினாலும் திரும்ப ஊருக்குள்ள வந்து தொலைஞ்சுடுறது. இதை கொல்றதை தவிர வேற வழியே இல்லைங்கண்ணே. அப்படி ஒரேடியா சொல்லிட்டாதீங்க. நன்னா யோசிச்சு பாருங்க, வழி தோணும். இந்த சனியனை கொல்றதுதான் வழி, வேற வழியே இல்லைங்கண்ணே. ஆமா. மண்ணாங்கட்டி, நான் சொன்னது புரிஞ்சுதாடா? அந்த ஊமை பொண்ணு வளர்க்குற கழுதையை பிடிச்சு கொண்டுட்டு வாங்கடா. செஞ்சுடுறா சாமி. வாங்கடா போலாம். சொல்லடா, ஹரி என்ற கடவுள் எங்கே சொல் என்று ஹிரணியன்தான் உரிமை கேட்க, நல்லதொரு மகன் சொல்வான், தூணில் உள்ளான் நாராயணன் துரும்பில் உள்ளான் என்றான். வல்ல பெரும் கடவுளிலா அணு ஒன்றில்லை, மகாசக்தி இல்லாத வஸ்துவில்லை, அல்லலில்லை அல்லலில்லை அல்லலில்லை, அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லலுண்டோ? கேளப்பா சீடனே, கழுதையொன்றை, கீழான பன்றியினை, தேளை கண்டு தாளை பார்த்து திருகரமும் சிறுமேற் கூப்பி சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும். கூடத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம். மீளத்தான் இதை தெளிவா விரித்துச் சொல்வேன். விண்மட்டும் கடவுள் அன்று, மண்ணும் மக்தே. வாங்கடா. கழுதையை கொண்டுட்டோம் சாமி. சரி சரி, இதை வச்சுக்கோங்கடா. போங்கடா. ஐயர் ஆத்துல கழுவ வந்துருச்சு. அத்தை எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஊர்ல இருக்க ஜனங்க என்னடான்னா அத்தை வீட்டுக்குன்னு போய் அந்நியமா சாவடிச்சாங்கப்பா.
செய்தது சரி என்று நினைக்கின்றாயா? செய்தது சரி என்று நினைக்கின்றாயா? ஐயாவுக்கு நல்ல செய்தி வரப்போகுது, நல்ல செய்தி வரப்போகுது, நல்ல செய்தி வரப்போகுது. காணாம போன புள்ள ஐஸ்வர்யத்தோட திரும்பி வர்றான், திரும்பி வர்றான், திரும்பி வர்றான். நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்கு, நல்ல வாக்கு சொல்லடி மகமாயி, நல்ல வாக்கு சொல்லடி மகமாயி, நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்கு, நல்ல வாக்கு சொல்லடி மகமாயி, நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்கு. ரொம்ப நாளா இருக்கிற மெனக்குற வீரப்போகுது, மகமாயி சொல்றா, மகமாயி சொல்றா. இந்த வீட்டு மருமகளுக்கு மகாராஜா பிறக்க போகுது, மகாராஜா பிறக்க போகுது, மகமாயி சொல்றா, மகமாயி சொல்றா. நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு தோஷம் பட்டிருக்கு, ஒரு தோஷம் பட்டிருக்கு. அது நீ கொடுக்குது, மகமாயி சொல்றா, மகமாயி சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயா பண்ண காரியத்தால கஷ்டம் வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது. கிராமத்துக்கு பெரிய அழிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தூக்கம் வரலையா? தூக்கம் வரல. ஏன்? கேள்வி இல்ல கேட்காத. மாமா, நீங்க ஊர்ல இல்லாதப்போ என்ன நடந்தது தெரியுமா? உங்க ஆத்து கழுதைய மலை மேல கொண்டுட்டா. என்னடா என்ன சொல்ற சீமா? நான் சொல்றது வாஸ்தவம் தான் மாமா. கோவில் வாசல்ல கழுத ஒரு செத்த குழந்தைய போட்டுருத்தான், கோவிலுக்கு தீத்து போட்டு விடுத்தான். அதனால கோவம் வந்து கொண்டுட்டான். மாமா, அப்படியெல்லாம் பார்க்காதீங்க மாமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது மாமா. மாமா, கழுதைய பத்தி அக்ரஹாரத்துல ரொம்ப அதிகமா பேசிக்கிறா. அது ஒரு தெய்வீக கழுதையா, ஆத்துல மலை மேல தெரியறதா. நோக்கப்பட தெரியும். அதான் எல்லாரும் பேசிக்கிறாளே. ஒரு நாள் ராத்திரி சீனிவாசையர் வெளியில வந்தாராம். செத்து போன கழுத மறு அவதாரம் எடுத்திருக்கான். அத சீனிவாசைய பார்த்தாராம். ஆமா, செத்து போன கழுத மறு அவதாரம் எடுத்திருக்கான். அத சீனிவாசைய பார்த்தாராம். மாமா, நிஜமாவே சொல்றேடா, அதே கழுதைய பார்த்தேடா. ஆமாண்டா சீமா, நேற்று ராத்திரி நான் வெளியே போறச்சு அதே கழுதையை பார்த்தேன்டா. இதே சமயத்துலதான் வந்தது. நீயும் கூட இரு, இன்னைக்கு வரதா பாப்போம்.
ராத்திரி மலை மேல கழுத தெரியுத பார்க்க ஊரே கூடிடுத்து. அப்போ பக்கவாதத்தால நடக்க முடியாம இருந்த 80 வயசு கிழவி நடந்தாலும் அதுவும் கழுதையோட மகிமைன்னு பேசிக்கிறாமாமா. அத பத்தியே எல்லாரும் கூடி கூடி பேசிட்டு இருக்கா. போன மணியக்காரனாத்து பிள்ளை திடீர்னு திரும்பி வந்துட்டாமாமா. எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு. அது கூட கழுதையோட அவதார மகிமைன்னு ஊர்ல பேசிக்கிறாமாமா. மாமா எதிராத்து திண்ணையில இப்ப என்ன பேசிட்டு இருக்கா தெரியுமோ? கழுதைய கொண்ட இடத்துல ஒரு கோவில் கட்டணும்னு பேசிட்டு இருக்கா. என்னாச்சுமா? அந்த உமா பொண்ணு இப்ப எங்கடா இருக்கா? அதே குடிசையிலதான் இருக்கா மாமா. அப்படியா? கோவில் வாசல்ல கழுத ஒரு குழந்தை பணத்தை போட்டதா சொன்னேன் இல்லையா? அது
உமாவோட குழந்தைதான் மாமா. அடாடா, அத முதல்ல பாக்குறப்பவே தெய்வாம்சம் நிறைஞ்ச கழுவேன்னு தான் தோணித்து. இல்லவனா அது நம்ம அக்ரஹாரத்துக்குள்ள வந்து சேருமா, இல்ல நாம தான் கோயில் கட்டுறதா முடிவெடுப்போமா? ஈஸ்வரனோட லீலைய யாரால புரிஞ்சுக்க முடியும்? கலியுகத்தை அதிசயங்கள் யாருக்கு புரியுறது? இத பாருங்க, கட்ட போற கோவிலுக்கு எல்லாரும் நிறைய பொருள் உதவி கொடுக்கணும், பரிபூர்ணமா ஒத்துழைக்கணும். அப்பதான் மகாதேவனுடைய அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஆமா. வெடிவடு மண்டத்திடி பல தாளம் போட வெறும் வெளியில் இரத்தக்களியோடு பூதம் பாட
பாட்டின் அடிபொடு பொருள் உன் அடிபடும் ஒளியிற்கூட களித்தாடும் காளி சாமுண்டி கங்காளி அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. ஐந்துரு பூதம் சிந்திப்போய் ஒன்றாக பின்னர் அதுவும் சக்தி கதியில் மூழ்கி போக முந்துரும் ஒளியர் சிந்தை நழுவும் வேகத்தோடே முடியா நடனம் புரிவாய் அடுதி சொரிவாய் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. பாழாம் வெளியும் பதறிப்போய் மெய் குலைய சலனம் பயிலும் சக்தி குலமும் வழிகள் கலைய அங்கே ஊழாம் பெய்தான் ஓஹோ வென்றலைய வெறுத்துருமித் தெரிவாய் செருவெங்கூத்தே புரிவாய் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. சக்தி பெய்தான் தலையொடு தலைகள் முட்டி சட்ட சடசட சட்டென்று உடைபடு தாளங் கொட்டி அங்கே எத்திக்கினிலும் நின்விழி அனல் போய் எட்டி தானே எரியும் கோலம் கண்டே சாகும் காலம் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை. காலத்தொடு நிர்மூலம் படுமூ உலகும் அங்கே கடவுள் மோனத்தொழியே தனியாயிலகும் சிவன் கோலங்கண்டுன் கனல் செய் சினமும் விலகும் கையை கொஞ்சித் தொடுவாய் ஆனந்த கூத்திடுவாய் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாய் என்னை.
தெய்வம். தீதான் ஞாயிறு. தீயின் இயல்பே ஒளி. தீ எரிக. அதனிடத்தே நெய் பொழிகின்றோம். தீ எரிக. அதனிடத்தே தசை பொழிகின்றோம். தீ எரிக. அதனிடத்தே செந்நீர் பொழிகின்றோம். தீ எரிக. அதற்கு வேள்வி செய்கின்றோம். தீ எரிக. அறத்தீ, அறிவுத்தீ, உயிர்த்தீ, விரதத்தீ, வேள்வித்தீ, சினத்தீ, பகைமைத்தீ, கொடுமைத்தீ, இவை அனைத்தையும் தொழுகின்றோம். இவற்றை காக்கின்றோம். இவற்றை ஆளுகின்றோம். நீயே, நீ எமது உயிரின் தோழன். உன்னை வாழ்த்துகின்றோம். நின்னை போல எமது உயிர் 100 ஆண்டு வெம்மையும் சுடரும் தருக. தீயே, நின்னை போல எமதுள்ளம் சுடர்விடுக. தீயே, நின்னை போல எமது அறிவு கனலுக.